ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 5 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5மே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் அடிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸில் அவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இமேஜ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாஸ் பண்ணி நம்ம படிக்கணும், இல்லைனா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ப்ரெஸ் பண்ணால் அந்த வீடியோ பாஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது என்ன இருக்குது அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம லெட்டர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி 3 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் பாஸ் ஆகிக்கும். நம்ம இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், இல்லைனா நம்ம இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இப்போ வச்சு எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்க்ரீனை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே போல் தான் இமேஜை நம்ம சூஸ் பண்ணால் இது மாதிரி பெரிய கண்டென்ட் உள்ள இமேஜ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த டைம் பார்த்தாது நமக்கு இந்த ஃபுல்லாக படிச்சுட்டு வரதுக்கு. அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பாஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகிக்கும். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேட் பண்ணிட்டு இருப்போம். கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம சேட் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம நம்பரை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்மளோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை இன்னும் சேவ் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம நம்பரை யார் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்னொரு நம்பர், உங்களோட நம்பர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் எதாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ப்ராட்காஸ்ட் ஓப்பன் ஆகிக்கும். இதில் ஜஸ்ட் நீ ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்து இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி அப்படின்ட்டு ஒரு இடத்துல தான் காட்டும். இன்னொரு நம்பர் காட்டல அப்படின்னா அவங்க நம்மளோட நம்பரை இன்னும் சேவ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அவங்க நெட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் காட்டும். நீங்கள் மீண்டும் நார்மலாக மெசேஜ் சென்ட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு டெலிவரி கிடைக்குது, இதில் மட்டும் டெலிவரி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கன்ஃபார்மாக உங்களோட நம்பரை சேவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் தான். நம்ம ஏதாவது நம்ம வீடியோ சாங் அப்லோட் பண்ணுறோம், அந்த வீடியோ நமக்கு வேணாம், அதுக்கு நமக்கு பிடிக்கல, அந்த ஆடியோ மட்டும் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக வச்சுக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீடியோவை நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ சூஸ் ஆகிடுச்சு. அது 32 செகண்டுக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதை ஏதோ ஒரு நம்ம இதை மறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக மாறிக்கும் இந்த மாதிரி கலரில். இப்போ நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் மட்டும்தான் வரும், பேக்ரவுண்டில் இருக்க ஆடியோ அப்படியே ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இமோஜி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இமோஜியை ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோனில் இருக்க எல்லா இமோஜியும் ஓப்பன் பண்ணி இதில் நமக்கு பிடிச்ச இமோஜிலாம் வச்சுக்கலாம். அதில் இது மாதிரி வச்சுட்டு நம்ம பேக்ரவுண்டில் அந்த சாங் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நமக்கு தேவையான ஸ்டேட்டஸ் இது மாதிரி நம்ம மேக் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸில் அவங்க வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை இமேஜாக இருக்கட்டும் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும் ஆனால் அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாதிரி 3 லைன்ஸ் ஸ்டேட்டஸில் 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி மேலே ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அந்த ப்ரைவசியை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரீட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிளில் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8:19 அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஸ்டேட்டஸ் டைமு.
இப்போ நம்ம பேக் வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டாது. ஆனால் மீண்டும் நீங்கள் ரீட் ரெசிப்ட் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காட்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ் எப்போ டைம் முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் ரெசிப்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் பொறுத்திங்கன்னா தெரியும் 8:19. இது அடுத்த நாள் 8:19 காட்டுது. அது வரைக்கும் நீங்கள் ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணியே தான் வச்சுருக்கணும். ஆன் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் காட்டும். நம்ம லாஸ்ட்டாக 5ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10-15 ஸ்டேட்டஸ் கூட வச்சுருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு யாராவது இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கேலரியில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோமோ அந்த ஸ்டேட்டஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்குறவங்களோ அந்த ஸ்டேட்டஸை சூஸ் பண்ணி இந்த இடத்துல மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இது போல் அவங்களுக்கு நம்ம ஈஸியாக ஃபேவரட் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.